ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் பிதாவே, இன்று நாளை எனக்கு கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஆண்டவரே. இன்று இருக்கிறவர்கள் நாளை இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்களை கர்த்தாவே, நீர் இன்றும் நாளையும் ஜீவனோடு காத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை சீயோனில் இருந்து ஆசீர்வதிக்கின்ற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்துமாவை தேற்றி கர்த்தாவே, உம்மை முழு உள்ளத்தோடும் உம்மை முழு இருதயத்தோடும் பரிசுத்த நாமத்தை, உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே, என் ஜீவனை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை கர்த்தாவே உயர்த்தவும், உம் நாமத்திலே நான் செழித்து இருக்கவும் கர்த்தாவே, நீர் இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும் கர்த்தாவே. நீரே என்னோடு இருந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக ஆண்டவரே. நான் திக்குவாயனும் மந்தனா உள்ளவனுமாய் இருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்தை ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யாக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சூவாகையும் பெற்றாள். யாஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் ஆசூரிம், லெதூசிம், லேயூமீம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனேக்கு, அபிதா, எல்நாகார் என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்தூராயின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ்த்தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருஷம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டானாமே. என்ன பார்க்கிறோம்னா, ஆபிரகாமுக்கு மீண்டும் ஒரு மனைவி, அவர்களுக்கு பிள்ளைகள், இந்த மாதிரி அநேகரை அவன் பெற்றிருந்தாலும் அவனுக்கு சொந்தமான எல்லா பொருட்களும் ஈசாக்குக்கு மட்டுமே அவன் கொடுத்தான். மற்ற எல்லாரையும் அவன் அவங்களுக்கான பரிசுகளையும், நம்ம பாஷையில சொல்ல போனா செட்டில்மெண்ட் பண்ணி அங்கங்க அனுப்பிட்டு இவனுடைய சர்வ அதிகாரத்தையும், இவனுக்கு இருக்கக்கூடிய சகல சொத்துக்களுக்கும் எல்லாத்திற்கும் அதிபதியா ஈசாக்கையே ஆபிரகாம் வைத்திருந்தான். அதுவும் அவன் இருந்த நாட்கள் பூரண வயது, நிறை வயது 175 வருஷம் உயிரோடு இருந்து அவன் நிறைத்து மரித்தான். அவன் ஜனத்தார் அண்டையிலே அவன் சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலுள்ள மக்பேலா என்னப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரன் ஈசாக்கும் இஸ்மவேலும் 2 பேர் இல்லையா? மூத்தவன் இளையவன். மம்ரேக்கு எதிரே ஏத்தினன் சகோதரன் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்திலே மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணாங்க. அந்த நிலத்தை ஏத்தின் புத்திரர் கையில் ஆபிரகாம் வாங்கி இருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாயிரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான
ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. அதாவது இது வரைக்கும் என்ன பார்க்குறோம், ஆபிரகாம் மரித்தாரு, அவர் மனைவி இருந்த அதே கல்லையில் அவனை ஈசாக்கும் இஸ்மவேலும் 2 பேரும் சேர்ந்து அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஈசாக்கு லகாயிரோயி அப்படின்ற ஒரு துறவு பக்கமாக அவன் குடியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சாராளுடைய அடிமை பெண்ணான எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் இருக்கால, அவளுக்கு பிறந்தவன் தானே இஸ்மவேல், அவனுடைய வம்ச வரலாறை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பற்பல சாதிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார், அத்பியேல், மின்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, ஏத்தூர், நாபிஸ், கேத்மா என்பவர்களே. தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே. இவர்களுடைய நாமங்களும் இவைகளே. இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவர்கள் ஆவிலா துவக்கி எகிப்துக்கு எதிராக ஆசியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். இது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இஸ்மவேலுடைய 12 குழந்தைகள், அதாவது 12 பிரபுக்களும் அவன் பெற்றான். அதுக்கப்புறம் ஒரு 137 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தான். அவன் பிராணன் போய் மரித்து அவனுடைய ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான். அவன் ஆவிலா துவக்கி எகிப்து எதிராக ஆசியா வரைக்கும் அந்த பக்கமா சூர் மட்டும் அவனுடைய வம்சம் பரவி இருந்தது, வாசம் பண்ணினார்கள் அந்த பக்கமா. அது அவனுக்கு சகோதரர் எல்லாம் முன்பாக அவன் குடியேறின பூமி. அவனுக்கு நிறைய எல்லாருமே கூட இருந்திருப்பாங்கல்ல. இப்ப நம்ம ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு பார்க்கிறோம். ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் பாதாம் அராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், அப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். என்ன பார்க்குறோம், இப்போ ரெபெக்காள் லாபானுடைய தங்கச்சி இல்லையா. அப்புறம் அவங்களுடைய அப்பா பேர்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைன்னு கர்த்தரிடத்துல ஈசாக்கு வேண்டுதல் வைத்தவனையுமே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு அசரீரி, அவள் வயிற்றுல 2 குழந்தை இருக்கும் அப்படின்னும், அந்த 2 குழந்தைங்க அப்படின்னோடனே அவள் திருப்பி கர்த்தரை நோக்கி விசாரிக்கிறா, ஏன் இப்படி கர்ப்பத்தில் ஒன்றோடொன்று மோதி கொண்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கேள்விப்படுறாங்க. அப்படி கேட்ட உடனேயுமே அவங்க கேட்குறாங்க, கர்ப்பம் தரித்தால் அது ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டு இருக்குது ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது
என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி விசாரிக்கும் போது அங்கே ஒரு அசரீரி சொல்லப்படுது, உன்னுடைய கர்ப்பத்தில் 2 விதமான ஜனங்கள் பிறப்பாங்க, ஜாதிகள் இருக்கும். அவங்க ஒருத்தனை பார்க்கலாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் கிட்டத்தட்ட ஆவாதவன்னு வச்சுக்கலாமே. அப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான், அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் படிக்கலாம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களே அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாய் இருந்தான். அதாவது இவங்க 2 பசங்க. அதுல மூத்தவன் சிவந்த நிறம் உள்ளவனாகவும் உடம்பு ஃபுல்லா ரோமம் அங்கி அப்படியே ஒரு கோட்டு போட்ட மாதிரி ஒரு போர்வை போட்ட மாதிரி அவன் உடம்பு ஃபுல்லா புசு 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 புசுன்னு முடி இருக்கக்கூடிய ஒருவனாகவும் இருந்தாங்க. அவனுக்கு ஏசா என்ற பெயரை வைக்கிறாங்க. இளையவன் இவர் தான் நம்மளுடைய ஹீரோ. இவர் எப்படி வர்றாருன்னா, ஏசாவோட குதிகாலை பிடிச்சுக்கிட்டே வர்றாரு. இவர் வெளியே வர முடியல, அவனை பிடிச்சிக்கினே வர்றாரு. இவருக்கு பேர் யாக்கோபு. இவரை ஈசாக்கு பெத்தெடுக்கும் போது கிட்டத்தட்ட 60 வயதா இருந்தான். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். இதுல பெரியவர் ஏசா பார்த்தீங்கன்னா வன சஞ்சாரியும் வேட்டைக்காரனாகவும் நல்ல வேட்டையாடி சாப்பிடக்கூடியவனாகவும் டக்குன்னு வேட்டையாடி மிருகங்களை பிடிக்கக்கூடியவனாகவும் இருந்தான். ஆனால் யாக்கோபோ ரொம்ப நல்லவனாகவும் கூடாரவாசியும், அந்த அம்மா புள்ளன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அம்மா பின்னால் அம்மா முந்தானையை பிடிச்சினே போகக்கூடிய ஒரு கூடாரவாசியமாகவும் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான். ரெபெக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தான். ஒரு நாள் ஏசா வெளியில் இருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அதாவது ஏசா நல்ல வேட்டையாடி விதவிதமா சமைச்சு கொடுக்கறதால ருசிகரமா அவன் மேல நம்ம ஈசாக்கு ரொம்ப பாசம் அப்பாவுக்கு. ஆனா அம்மாவுக்கு ரெபேக்காலுக்கும் யாக்கோபு மேலதான், அவன் வீட்டோட அம்மா கூடவே இருக்கிறதால யாக்கோபு மேலதான் ரொம்ப பாசம். இப்படி 2 பேரும் மேல பாசம் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஏசா களைச்சி போய் ரொம்ப டயர்டா வரும்போது யாக்கோபு ஒரு கூழை சமைச்சுக்கிட்டு இருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பேர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அதாவது ஏசா பயங்கரமான பசியோட வந்திருக்கான். இந்த யாக்கோபு இருக்கான் பாருங்க, அவன் ஏதோ ஒரு கூழை சமைச்சிட்டு இருக்கான். அவன் கேட்ட உடனே அண்ணனுக்கு கொடுத்துருக்கலாம்ல, இவன் கொடுக்காம என்ன பண்ணிட்டான், நான் கொடுக்கணும்னா நீ எனக்கு ஏதாவது கொடுக்கு, என்ன கொடுப்ப, என்ன வேணும்னு கேட்கான். நான் உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை, அதாவது சேஷ்ட புத்திரியை பார்க்கனா, சேஷ்ட புத்திரினா ஃபர்ஸ்ட் பர்சன், அண்ணனுக்கான உரிமை. அந்த ஊர்ல அண்ணனுக்குன்னே ஃபர்ஸ்ட் ஒரு சொத்து கொடுத்துருவாங்க, மிச்சம் மீதி இருக்கிறதுக்கு தான் தம்பிக்கு.
அந்த மாதிரின்னு வச்சிங்களேன். இப்போ அந்த மாதிரி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துரு, எனக்கு அந்த உரிமையை கொடு, அதுக்கு ஒரு சத்தியத்தை கேட்டு வாங்கிக்கிறான். இவன்டே நான் இப்போ கூழ குடிக்கலைன்னா நான் செத்துருவேன், நான் செத்து போகிறத பாக்கிலும் இந்த சேஷ்டபுத்திர பாருங்க எனக்கு ஒன்றுமே இல்லை, ஏற்றுக்குறேன், நான் உயிர் வாழணும், எனக்கு கூழை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு அந்த கூழை குடிச்சிட்டான். ஒரு சாப்பாட்டு கூழுக்காக தான் சேஷ்டபுத்திர பாகத்தையே அவன் விற்று போட்டான். அதுக்கப்புறம் யாக்கோபு என்ன பண்ணுறான், ஏசாவுக்கு அப்பத்தையும் அந்த பயிற்றம் கூழையும் கொடுத்து அவன் புசித்து குடித்து அங்கேருந்து போயிட்டான். இப்படி அவனோட சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியமாக அவன் விற்று போட்டான். யாருக்கு? யாக்கோபுக்கு வித்துட்டான் ஏசா. இது ஒரு பெரிய பிற்காலத்தில் அவனுக்கு ஒரு பிரச்சனையாக வரும். இதோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. எல்லாருக்கும் நன்றி. இந்த அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம்? யாக்கோபுக்கு ஆபிரகாம் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணாங்க. அப்புறம் இஸ்மவேலுடைய வம்ச வரலாறு, அப்புறம் இவர் ஈசாக்குடைய வம்ச வரலாறு, அப்புறம் ஈசாக்கு பிறக்கக்கூடிய 2 ட்வின்ஸு ஏசாவும் யாக்கோபும், நம்மளுடைய ஹீரோ யாக்கோபு. இப்போ இந்த யாக்கோபுக்கு என்ன நடக்குது? அவர் அண்ணனுடைய ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏசா எப்படி இருப்பார்? ஃபுல்லாக ரோமமாக இருப்பார். இதுதான் இந்த அதிகாரத்தோட ஒரு சின்ன இன்ட்டு. இதோடு இந்த அதிகாரம் முடிவுற்றது. ஆமென்.